ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம இப்போ ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம அதை உருவாக்குறோம். கிட்டத்தட்ட 16 வகையான மூலிகைகள் போட்டு தான் அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வர வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி அதை நம்ம உருவாக்குறோம், ப்ளஸ் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், டெய்லி ஹேர் கேர் ரொட்டீனுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி வர பார்க்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 16 வகையான மூலிகைகள் யூஸ் பண்ணி நாங்கள் இந்த எண்ணெயை காய்ச்ச போகிறோம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, மலை நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். இதில் மெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் நம்ம அது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு இப்போ எமர்ஜென்சி ஆர்டர் அப்படின்றதுனால இந்த 1 லிட்டர் பாட்டிலில் இருக்கிறத அப்படியே நம்ம காய்ச்சி தரப்போகிறோம். இது வந்துட்டு சுத்தமான சிக்கல் ஆட்டின எண்ணெய். இதுதான் நம்ம அளவாக வச்சு யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி 1 லிட்டர் எண்ணெய் இதில் நம்ம ஊற்றிட்டோம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம், அதிமதுரம் ப்ளஸ் வந்துட்டு கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு தான் நம்ம இதில் காய்ச்ச போகிறோம். கஷ்ணாங்கனி, கொய்யா இலை, செம்பருத்தி பூவு, கத்தாழை, மருதாணி, கொய்யா இலை முடி கருமிக்கு போடுறது இதெல்லாம் போட்டு ஆட்ட போகிறோம். கிட்டத்தட்ட 2 லிட்டரு சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட 2 லிட்டர்ன்றது 1.25 லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம சுண்டை காய்ச்சணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க ஹெர்பல்ஸ் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் ரெண்டும் மெர்ஜ் ஆகும். இன்னைக்கு குமுகுமா வெட்டி வேரும் நம்ம செத்திக்கணும். டேண்ட்ரஃப் போகிறதுக்காக நம்ம எக்ஸாக்டாக 2 லிட்டர் எண்ணெயே காய்ச்சி எடுத்தோம். நம்ம கையில் இப்போ இருக்கிறது 1 லிட்டர் 100 மில்லி எண்ணெய் நம்ம கையில் இருக்குது. நம்ம காய்ச்சின எண்ணெயை ஒரு நாள் ஃபுல்லாக அதே பாத்திரத்தில் வச்சு சோக் பண்ணிடணும். அப்போ தான் ஹெர்பல்ஸ் எல்லாமே எண்ணெயோட கரெக்டாக மெர்ஜ் ஆகும், அந்த வெந்ததுக்கும் அதுக்கும். இப்போ அந்த எண்ணெயை பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சதில் அந்த எண்ணெயோட கலரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேச்சுரல் க்ரீன் கலரில் மாறி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஃபர்தர் என்கொயரி அண்ட் பர்ச்சேஸ்க்கு டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் கம்பேரிசனுக்காக 1-2 இடத்துல நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு கூட வாங்க. லாஸ்ட் இயர் என்னோடய ஹேர் வால்யூமே இவ்வளோ தான். நான் கண்டினியூவாக அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. டிஃப்ரென்ஸ் நீங்களே ஃபோட்டோஸில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் ஹேர் கேர் ரொட்டீன் இதெல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.